முக்கிய செய்தி. மாடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை கொடூரமாக கொன்ற நபரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். மாடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை கொடூரமாக கொன்று துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். மலை அடிவாரத்தில் பதுங்கியிருந்த நபரை பிடிக்கச் சென்ற போது உதவி ஆய்வாளரை கொலையாளி கத்தியால் தாக்கியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஹரிப்பிரியா. சேலம் மாவட்டம் தீவுட்டிப்பட்டி அருகே மாடு வைத்துக் கொண்டிருந்த சலேஸ்வரி என்ற மூதாட்டியை நகைக்காக கொடூரமாக மூக்கு மற்றும் காடுகளை அறுத்து நகையை கொள்ளையடித்த சைக்கோ கொள்ளையனை காவல்துறையினர் தற்போது துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் சேலத்தில் நடைபெற்றுள்ளது. குறிப்பா சேலம் காடையாம்பட்டி அருகே கடந்த 20ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றது. அங்கு குறிப்பா பொறுத்த வரைக்கும் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சரஸ்வதி என்ற இந்த மூதாட்டியை அந்த பகுதியைச் சேர்ந்த கொள்ளையன் பொறுத்த வரைக்கும் அங்கு அந்த மூதாட்டியை கொடூரமாக தாக்கி மூதாட்டி அணிந்திருந்த நகை, பணம், நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது நரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. நரேஷ்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த ஓமலூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் நரேஷ்குமார் சங்ககிரி அருகே மலை அடிவாரத்தில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் போலீசார் அவரை பிடிக்க சென்ற போது கொடுவாள் மற்றும் கத்தியால் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோரை தாக்கியுள்ளார். இதில் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக மகரஞ்சாவடி காவல் ஆய்வாளர் அவரை கத்தியை போட்டுவிட்டு சரணடையுமாறு கேட்டபோது அவர் சரணடையாதால் நரேஷ்குமாருடைய காலில் அவர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்காங்க. இந்த நரேஷ்குமார் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கு. கடந்த வீட்டில் இருக்கக்கூடிய தனியார் பெண்கள், அதே போல காட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களை, நகை அணிந்து கொண்டிருக்கிற பெண்களை குறியிட்டு அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை கொள்ளையடித்து பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது. இவர் பொறுத்த வரைக்கும் சைக்கோ கொள்ளையராக காவல்துறையாளரால் தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுகிறது. அவரை காவல்துறையினர் தற்போது துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது நரேஷ்குமார் சங்ககிரி காயமடைந்து போலீசார் துப்பாக்கியால் சுடப்பட்டு தற்போது காயமடைந்து சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோரும் காயமடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோயல் நேரில் சென்று தற்போது பார்வையிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் இவர் மீது எத்தனை வழக்குகள் உள்ளது என்பது குறித்தும் விசாரிக்கின்றனர். இதுவரை 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது தெரிய வருவது. குறிப்பாக தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை கொள்ளையடிப்பதுதான் இவருடைய முக்கியமான வேலையாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல கொள்ளையனை தற்போது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.